வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த கரூரில் நடந்த துயர சம்பவத்தை ஒட்டி நாம் ஆராய வேண்டிய பல்வேறு விதமான சமூக மற்றும் பண்பாட்டு காரணிகள், மீடியா சூழல், இதை பற்றியெல்லாம் நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக ஊடகங்கள் எவ்வாறு ஒரு போலியான கொண்டாட்ட மனநிலையை மக்களிடம் ஏற்படுத்தி அவர்களை நெருக்கடிக்கு ஆளாக்குகின்றன, உளவியல் ரீதியான தாக்கத்துக்கு ஆளாக்குகின்றன என்பதை பற்றி முந்தைய நிகழ்ச்சியில் நாம் பேசினோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையை பற்றி நாம் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் இதே நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். அது என்னவென்றால் பொய்ச் செய்திகளை பரப்புவது, உண்மையல்லாத அல்லது ஆதாரங்களை வெளிப்படுத்தாத செய்திகளை பரப்புவது. இது கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய அளவுக்கு அதனுடைய உச்சத்தை தொற்றிருக்கிறது. அதில் முதல் பகுதி என்பது கான்ஸ்பிரசி கோட்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த சதி கோட்பாடுகள். இந்த கான்ஸ்பிரசி தியரிகளை எப்படி உருவாக்குகிறார்கள்? இப்பொழுது கரூரில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அரசு தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதுதான் அங்கு பிரச்சனை நடந்தது, இதனால் தான் அங்கு சிக்கல்கள் ஏற்பட்டன என்று காணொலி காட்சிகளோடு அரசு தரப்பு விளக்குகிறது. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறு சமூக ஊடகங்களில் கூட அவை முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் எந்த ஆதாரமும் மற்ற கட்டுக்கதைகள், அதாவது இதை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு செய்திருக்கலாம், அதை அவர்கள் செய்திருக்கலாம், இதில் இது போன்ற சம்பவங்கள் நடந்தன, கத்திக்குத்து நடந்தன என்றெல்லாம் எந்த ஒரு துளி உண்மையுமற்ற கட்டுக்கதைகள். சரி, அவர்களிடம் அப்படி இதற்கு ஏதாவது சான்று இருந்தால் அதை ஊடகங்களின் மூலம் முன்வைக்கலாம், அல்லது நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு வருகிற போது நீதிமன்றத்தில் சான்றுகளை சமர்ப்பிக்கலாம். ஆனால் நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது முழுக்க ஒரு விபத்து என்கிறார்கள். வெளியே வந்து சதி கோட்பாடுகளை பரப்புகிறார்கள். இந்த சதி கோட்பாடுகளை பரப்புவதன் மூலமாக என்ன நடந்தது என்கிற உண்மை, அதாவது இதில் நீங்கள் கரூர் சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் அது எங்கோ மறைவாக நடந்த ஒரு சம்பவம் அல்ல. பல நூறு கேமராக்கள் அந்த காட்சிகளை படம் பிடித்திருக்கின்றன. இன்ச் பை இன்ச்சாக எல்லா உண்மைகளும் பொதுவெளியில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட இந்த கட்டுக்கதைகளை இடைவிடாமல் பரப்புகிறார்கள். தர்க்கமே இல்லாத பல்வேறு காரணிகளை அவர்கள் சொல்கிறார்கள். காவல்துறை சொல்கிறது, அவர்களை 500 அடி தூரத்திற்கு முன்பே நாங்கள் நிறுத்தச் சொன்னோம், அவர்கள் வண்டியை நிறுத்த மறுத்துவிட்டார்கள், நெரிசலான இடத்திற்குள் வண்டியை கொண்டு வந்தார்கள், அதன் காரணமாக பெரும் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டது என்பதையெல்லாம் காணொலி காட்சியோடு விவரிக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு தூரம் அந்த விவரணைகள் நடந்த பிறகும் கூட அது எப்படி இந்த கதைகள் உருவாக்கப்படுகின்றன என்று சொன்னால், ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்வதன் மூலமாக மக்களை நம்ப வைப்பது. இது காலகாலமாக நடந்து வந்திருக்கிறது. இதன் மூலமாக மிகப்பெரிய வன்முறைகள் எல்லாம் அரங்கேறி இருக்கின்றன, நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த பொய்களை அவர்கள் மிக திட்டமிட்டு அதை பரப்புகிறார்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கட்சியின் சார்பாக இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட அந்த கட்சியின் சார்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் இந்த நடவடிக்கையை எடுக்க முயற்சிக்கிறார்கள், அவர்கள் இதை தீர்மானித்திருக்கிறார்கள் என்பதாக தகவல் என்கிற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. தகவல் என்றால் என்ன? ஒரு ஊடகம், அதாவது கிசுகிசு பாணியில் ஒட்டுமொத்தமான ஒரு அரசியல் இயக்கம் செயல்பட முடியுமா, அல்லது ஒரு ஒட்டுமொத்த ஊடக செயல்பாடும் இருக்க முடியுமா? எப்போதாவது ஒரு ஸ்கூப் நியூஸ் என்ற ஒன்றை கொண்டு வருவார்கள். அதற்கு கொஞ்சம் ஆதாரம் இருக்கும், ஆதாரம் இருக்காது, அதற்கு கூட சான்றுகள் இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் வெறும் தகவல் என்கிற ஒரு பாணியில் செய்திகள் பரப்பப்படுவதை தமிழ்நாட்டு ஊடக வரலாற்றில் ஒரு ஊடகவியலாளராக இப்போது தான் இதை முதல் முறையாக நான் பார்க்கிறேன். இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போக்கு. போலி செய்திகளின் மூலமாக உலகின் பல இடங்களில் மிகப்பெரிய அழிவுகளும் மோதல்களும் நடந்திருக்கின்றன. இந்தியாவில் பல மாநிலங்களில் அது நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எந்த வெட்கமும் இல்லாமல் தமிழக ஊடகங்கள் இந்த செய்தி எங்கிருந்து அனுப்பப்படுகிறது என்பதை பற்றிய எந்த பொறுப்பும் இல்லாமல் அவர்கள் செய்திகளை பரப்புகிறார்கள். இதை நாம் இங்கே பேசுவதன் காரணம், இப்படி தகவல் என்று சொல்லப்படுகிற எந்த செய்தியையும் நீங்கள் நம்பாதீர்கள், அதற்கு முகம் கொடுக்காதீர்கள், அதை மற்றவர்களுக்கு பகிராதீர்கள் என்றால், இன்று தகவல் என்று சொல்லப்படுபவை அனைத்துமே பணம் பெற்றுக்கொண்டு சில நிறுவனங்களால் ஆர்னி செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகிற பொய்யான ஒரு செய்திகள். அவற்றுக்கு மறுநாள் அதை பற்றி யாரும் எந்த பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு விஷயம் நடக்கவும் நடக்காது. மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். பொய்ச் செய்திகளிலிருந்து தள்ளி நில்லுங்கள் என்பதுதான் இங்கு இதை நாம் இவ்வளவு விரிவாக பேசுவதற்கான
மிக முதன்மையான காரணம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் கரூர் என்பது வணிகத்திற்கு மற்றும் பல செய்திகளுக்கு புகழ்பெற்ற நகரம். ஆனால் இன்றைக்கு கரூர் என்று சொன்னவுடனேயே எல்லோருக்கும் ஒரு பெரும் துயரம்தான் நினைவுக்கு வருகிறது. 41 பேர் பலியான அந்த நிகழ்வை நம்மால் மறக்க முடியவில்லை. அந்த இடத்தில் அன்றைக்கு நின்று பேசி கொண்டிருந்த ஒரு கட்சியின் தலைவர் மிக விரைவாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி மீண்டும் சென்னைக்கு வந்து சேர்ந்து விட்டார். இன்று வரையில் அந்த மக்களை சென்று பார்க்கவில்லை. இப்போது அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரையில் சென்றிருக்கிறது. திடீரென்று இத்தனை நாள் வெளிப்படாமல் இருந்த அவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் நீதி வெல்லும் என்று ஒரு குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது இப்போது பேசு பொருளாக ஆகியிருக்கிறது. நீதி எப்போது வெல்லும், எப்படி வெல்லும், எது நீதி என்று பல கேள்விகளுக்கு அது காரணமாக இருக்கிறது. 17ஆம் தேதி மறுபடியும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் குடும்பங்களை போய் பார்க்க போவதாக சொன்ன அவர் மறுபடியும் அதனை ரத்து செய்துவிட்டார். இன்று வரையில் போய் பார்க்கவில்லை. இது ஒரு புறம் இருக்க, திடீரென்று வெளியில் வந்து நீதி வெல்லும் என்று சமூக வலைத்தளத்தில் மட்டும் பதிவு செய்திருக்கிறார். இப்போது நமக்கு கேள்வி, நீதி வெல்லும் என்பதன் பொருள் என்ன? இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் சூழல் எல்லாவற்றையும் தாண்டி பொதுவாக நீதி வெல்லும், வாய்மையே வெல்லும் போன்ற தொடர்கள் நமக்கு அறிமுகமானவை தான். ஒரு முறை எழுத்தாளர் சுஜாதா அந்த வாய்மையே வெல்லும் என்பதில் ஒரு திருத்தத்தை தன்னுடைய கட்டுரையில் அல்லது ஒரு தலைப்பில் ஏற்படுத்தியிருந்தார். வாய்மையே வெல்லும் என்கிற இடத்தில் நடுவில் ஒரு கோடு போட்டு வாய்மையே சில நேரங்களில் வெல்லும் என்று எழுதியிருந்தார். அப்படித்தான் நடைமுறை இருக்கிறது. வாய்மை சில நேரங்களில் தான் வெல்கிறது. இதில் நீதி வெல்லும் என்பது, இதில் நாம் எதனை பிரித்து பார்க்க வேண்டும் என்றால், நீதி என்பது வேறு, தர்மம் என்பது வேறு, அறம் என்பது வேறு. இந்த அறம் தர்மம் என்கிற 2 சொற்களும் ஒரே பொருளில் பயன்படுத்தப்பட்டாலும் அறமும் தர்மம் என்று சொல்லப்படுவதும் நேர் எதிரானவைகளாகத்தான் இருக்கின்றன என்பது ஒரு உண்மை. புத்தன் சொன்ன தம்மம் என்பது நாம் சொல்லுகிற அறம் என்பதோடு தொடர்புடையது. ஆனால் தம்மம் வேறு, தர்மம் வேறு. தர்மம் என்று சொல்லுவதெல்லாம் வர்ண தர்மம்தான். திரும்ப திரும்ப தர்மம் என்று சொல்லப்படுவது வர்ணாசிரம தர்மம். அதாவது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்பட்டு அந்த உயர்வு தாழ்வின் பொருத்தப்பாட்டில் யார் எந்த தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது தான் வர்ண தர்மம். இவன் பிறப்பால் உயர்ந்தவன், இவனுக்கு இதுதான் தொழில். ஓதுதல் என்பது ஓதுதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்டுவித்தல் என்பன அப்படிப்பட்டவர்களுக்கான தர்மம். உழைத்தல் என்பது இவர்களுக்கான தர்மம் என்று வருணத்தின் அடிப்படையில் பிரித்து சொல்லப்படுவது வர்ண தர்மம். இது நாம் சொல்லுகிற அறத்துக்கும் புத்தன் சொன்ன தம்மத்துக்கும் நேர் எதிரானது. அறம் என்பது என்ன? திருக்குறள் திரும்ப திரும்ப வலிந்து சொல்லுவதெல்லாம் அறம் என்பதைத்தான். அறம் என்பதற்கான அடிப்படை பொருள் எல்லோரும் சமமானவர்கள் என்கிற சமத்துவமே அறம். யார் ஒருவருக்கும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வும் இல்லை, பிறப்பின் அடிப்படையில் தண்டனையும் இல்லை. அந்த வர்ண தர்மம் என்பது உயர்வு தாழ்வை மட்டும் பிறப்பின் அடிப்படையில் சொல்லவில்லை. அந்த வர்ணத்தின் அடிப்படையில் தான் தண்டனைகளே வழங்கப்படுகின்றன. எல்லா குற்றத்திற்கும் ஒரே விதமான தண்டனை தான். அதாவது யார் குற்றம் புரிந்தார்கள் என்பதல்ல, எந்த வருணத்தை சார்ந்தவர்கள் குற்றம் புரிந்தார்கள் என்பதை பார்த்து தீர்ப்பு வழங்கப்படுமானால் அது வர்ண தர்மம். குற்றத்திற்குத்தான் தண்டனையை தவிர யார் செய்தார்கள் என்பதை பொறுத்து அது மாறாது என்பது தான் இன்றைக்கும் இருக்கிற நம்முடைய இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லுகிற இந்திய குற்றவியல் சட்டம். அப்படி எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பதுதான் அறம். நீதி என்பது அறமா தர்மமா என்று கேட்டால் சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுவது நீதி. அதற்கு அடிப்படை என்ன? பொதுவாக நாம் சொல்லுகிற அறம் என்கிற அந்த தளத்திலும் அல்ல, வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலும் அல்ல. சட்ட புத்தகம் என்ன சொல்லுகிறது என்பதை பொறுத்தது தான் நீதி. அந்த நீதி வெல்லும் என்றவர் நம்புகிறார். நீதி வெல்கிறதோ இல்லையோ அறம் வெல்ல வேண்டும். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள்
இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு அதாவது சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். அதாவது நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, அதாவது பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். அதாவது மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதாவது அதை பற்றிய பாலியல் இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டினால்வா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று, சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது
என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.